டு அவர் விஎல்சி சேனல். இன்னைக்கு பார்க்க போகிற கண்டென்ட் என்னன்னா மிஸ்ட்ரீஸ் வீடியோஸ். அந்த இன்வெஸ்டிகேஷன் எப்படி கண்டுபிடிக்கிறீங்கன்னு பார்ப்போம். வாங்க கதைக்குள்ள நம்ம போயிடலாமா? வாங்க போகலாம். ஏன்னா இப்போ ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் வந்து ஒரு காட்டுக்குள்ள போறாங்க. அது எந்த மாதிரி காடுன்னு நினைச்சீங்கன்னா அமேசான் காடு மாதிரி ஒரு பெரிய தீ நிறைந்த காடு. அதுல அவங்க உள்ள போய்கிட்டே இருக்காங்க, அது ஆபத்தை தெரியாம. திடீர்னு அவங்க போயில என்ன ஆகுதுன்னா ஹஸ்பண்ட் கால் தவறி ஒரு குழிக்குள்ள விழுந்துடுறாரு. யாருமே எதிர்பார்க்கல. அவங்க மனைவி வெளியே உட்காந்து அழுதுட்டு இருக்காங்க, எல்லாத்தையும் ஹெல்ப் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. ஆனா அந்த காட்டுக்குள்ள யாருமே வரல. அந்த டைம்ல சுத்தி முத்தி ஹெல்ப்புக்கு ஆள் தேடுறாங்க. ஆனா அவங்க எவ்வளவு தேடியும் கண்டுபிடிக்கவே முடியல. அது ஈவினிங் வரைக்கும் ஆகுது. அப்ப யதார்த்தமா ஒரு பையன் இங்கே ட்ரெக்கிங் போறதுக்காண்டி வரான். அந்த பையன்ட்ட உடனே இந்த லேடி வந்து போய் ஹெல்ப் கேட்கறாங்க. இந்த மாதிரி நாங்க காட்டுக்குள்ள வந்தோம், என் ஹஸ்பண்ட் வந்து கீழே விழுந்துட்டாரு, எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு கேட்கறாங்க. அந்த பையன் ஹெல்ப் பண்றதுக்கு வர்றாங்கன்னு கேட்டீங்கன்னா அதான் கிடையாது. அவன் யோசிக்கிறான், அவனுக்கு அந்த இடத்துல என்ன கிடைக்கும் தான் அவன் யோசிக்கிறான். அதை புரிஞ்சுக்கிட்ட மனைவி என்ன சொல்றாங்கன்னா, நீங்க எனக்கு ஹெல்ப் பண்ணி என் ஹஸ்பண்டோட உடம்ப எனக்கு கண்டுபிடிச்சு கொடுத்தீங்கன்னா என் ஹஸ்பண்ட கூட காட்டாத ஒண்ண நான் உங்கள்ட்ட காட்டுறேன் அப்படின்னு சொல்றான். அப்ப அந்த பையன் வந்து ஆச்சரியத்துல போறான். என்னது இது, இவங்க என்ன சொல்ல வராங்க? சரின்னு அந்த பையன் என்ன நினைக்கிறான், சரி நம்மளுக்கு என்னமோ கிடைக்க போகுது அப்படின்னு நினைச்சிட்டு ஹெல்ப் பண்ண முன் வரான். ரொம்ப நேரம் கழிச்சு நைட்டும் ஆயிருது. எப்படியோ கஷ்டப்பட்டு விடியறப்ப அவன் அந்த ஹஸ்பண்டோட உடம்பையும் எடுத்துட்டு வந்து அந்த லேடிட்ட ஒப்படைச்சிடறான். இப்போ உங்களுக்கு நீங்க யோசிக்கலாம், அந்த லேடி அவனுக்கு என்ன காட்டியிருப்பான்னு. உங்களுக்கு ஒரு 10 செகண்ட் டைம் தரேன், நீங்களே யோசிச்சு சொல்லுங்க. டைமிங் ஓடணும். ஓகே, நீங்க எல்லாரும் கஷ்டப்பட்டு யோசிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதுக்கான பதில் என்னன்னா, அவன் கணவன்கிட்டே காட்டாத கோலம், விதவை கோலம், பூவு பொட்டு தாலி இது எதுவும் இல்லாத கோலத்துலதான் அவ வெள்ளை சேரியில நின்றுகிட்டு இருந்தான். அவ்வளவுதான் இந்த கதையோட கருத்துன்னு பாத்தீங்கன்னா அதான். மாரல் ஆஃப் த ஸ்டோரி வந்து பாத்தீங்கன்னா ஆல்வேஸ் திங்க் பாசிட்டிவ். நம்ம என்ன நினைக்கிறோமோ அதுதான் நம்மளுக்கு கிடைக்கும். அந்த பையன் எதிர்பார்த்தது வேற, அது கிடைச்சது பாத்தீங்கன்னா எண்ணம் போல் ஒரு வாழ்க்கை. இதுதான் வாழ்க்கை தத்துவம். நன்றி. மீண்டும் இன்னொரு வீடியோல பார்க்கலாம். Until then, signing ஹரிஹரன், சிவஹரி அண்ட் வெங்கடேஷ்.